ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான பட்டர் முறுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா மொறுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது நம்ம எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஈவினிங் டைமில் ஒரு டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, அப்படி இல்லை மதியத்தில் கூட நம்ம சாம்பார் சாதத்துக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் 2 கப்பு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 கப்புங்க பொட்டுக்கடலை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. பொடி பண்ணதுக்கப்புறம் நான் அளவு எடுத்துருக்கேங்க. 1/4 கப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கடலை மாவு ஒரு 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் இருக்குங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை கையில் கொஞ்சம் தேய்ச்ச மாதிரி போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்குங்க. இது கூட நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நான் பட்டர் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மூணு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இப்போ நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. எடுத்தோன்னே தண்ணி விட்டுறாதீங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி விடலாங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்புக்கு தான் பார்த்துறேன். நல்லா கலந்துட்டேங்க. இப்போ கொஞ்சம் உப்பு கரெக்டாக தான் நான் பார்த்துக்கிறேங்க. பத்தலைனா இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டா உப்பு போட முடியாதுங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. எப்பவுமே மாவு கலந்து முடிச்சோன்னே நான் உப்பு தான் பார்த்துடணுங்க. கம்மியாக இருந்தால் போட்டுக்க கரெக்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சிடுறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாங்க. நல்லா பிசைஞ்சு பூரி மாவை பார்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணுங்க. இப்போது பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மாவு நமக்கு. இப்போ முறுக்கு அச்சு ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள் நான் முறுக்கு குழ எடுத்துட்டேங்க. இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாங்க. 2 சைடுமே நல்லா எண்ணெய் தடவி விட்டுருங்க. ரெண்டு சைடு எண்ணெய் தடவி விட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நான் இந்த அச்சு தாங்க இன்றைக்கி எடுத்துருக்கேன். நான் ஸ்டார் அச்சு தாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை போட்டு நல்லா மூடிடலாங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம சிலிண்டர் ஷேப் மாதிரி நம்ம கையில் தேய்ச்சிட்டு அப்புறம் முறுக்கு குழையில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்க்கணுங்க முறுக்கு குழையில். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லாக் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிடலாங்க. நான் ஸ்டவ்லையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க. எண்ணெயும் மீடியமாக காஞ்சிகிட்ருக்கு. நம்ம போய் எண்ணெயாண்ட பார்க்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இப்போ போய் நம்ம ஒன்று ஒன்றா பிழிஞ்சு விடலாங்க முறுக்கு குழையிலேருந்து. பாருங்கள் அப்படியே கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து விட்டுடலாங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம விட்டுடணுங்க. முறுக்கு குழையில் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுடலாங்க. நீங்கள் முறுக்கு மாதிரி கூட போடலாங்க. ஆனால் பட்டர் முறுக்குனா இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா பார்க்குறதுக்கு. அதனால் ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி தாங்க எடுத்து எடுத்து போடணுங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நான் போட்டுட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டுங்க, அப்படியே வேகட்டுங்க, அப்புறம் திருப்பி போடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நான் அப்படியே திருப்பி போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க, சூப்பராக செஞ்சிடலாங்க வீட்டிலேயே பட்டர் முறுக்கு. நம்ம கடையிலலாம் வாங்க தேவையில்லைங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே. நம்ம வீட்டில் சேர்த்து ஒரு டேஸ்ட்டு தான் இல்லைங்களா. எப்போவுமே வீட்டில் செஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம எடுத்துடலாங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம எடுத்துடலாங்க. கரெக்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள்.
5 நிமிஷம் தாங்க நம்ம செஞ்சு முடிக்கிறதுங்க. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூங்க.